வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னுடைய இந்த வாஸ்து பயணத்துல நான் கத்துக்கிட்டது, நான் ரிசர்ச் பண்ணது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மக்கள் வாழுறாங்க, அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாளா இருந்தது. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அவரை நேர்மையின் அடையாளம் சொல்லலாம். கமிட்மெண்ட்னா டு த கோர், அப்படி ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு ஆளு, ஒரு சாதாரணமான மனிதர், ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் பேர் திரு ராமமூர்த்தி அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை அருகே இருக்கக்கூடிய மல்லவாடி கிராமத்தை சார்ந்தவர். அவர் ஒரு ஐனிங் சென்டர் தான் வச்சிருக்கார், ஒரு சின்ன கடை. அவர் கூட ஒரு ஆள் இல்லை இன்னொருத்தர் 2 பேர் போட்டு ஒரு துணி அயன் பண்ற வேலையை தான் பார்க்குறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையான முறையில் கமிட்மெண்ட்னா டு த கோர்ன்னு சொல்லலாம் இல்லையா. அழுக்கு நீக்கப்பட்ட துவைத்த துணி எடுத்துக்கணும், அந்த சுருக்கம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதை ஒரு ஹீட்டான அந்த பெட்டியை வச்சு அயன் பண்ணி அந்த சுருக்கத்தை நீக்கி பல 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 பழப்பாக்கி அதை கொடுக்குற ஒரு தொழில் அவர் பண்றாரு. சொன்ன நேரத்துக்கு வருவாரு, சொன்ன டைம்ல அந்த துணியெல்லாம் அயன் பண்ணி எடுத்துன்னு போய் அவங்க வீட்லயே கொடுத்துட்றாரு. ஒன்றும் பெருசெல்லாம் அவர் அதுக்காக சார்ஜ் பண்ணல, ஒரு நார்மல் சார்ஜோட கம்மியாக தான் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஆயிருக்காரு. ஒரு அயன் பண்றவர் எப்படி ஒரு சாதனையாளர் ஆயிருக்காருன்னா, ரொம்ப நாளா அவருக்கு ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அவர் இப்போ அழகா வீடு கட்டி முடிச்சு 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை அவர் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்போ. ஸோ அவரோட வீட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு அழகான வீடு, 40க்கு 60 உள்ள ஒரு இடம் வாங்கி, அது வடகிழக்கு கார்னர் பிளாட்டு. இது கோட்டீஸ்வர மனைன்னு சொல்லலாம். அது வடக்கு பார்த்த மனை, ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு இடம், அமைதியான இடம். அந்த இடத்துல ஒரு மனை வாங்கி அதில் 28க்கு 26 சைஸில் ஒரு வீடு கட்டி ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறார். அந்த வீட்டை பாருங்களேன், வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கும், உச்ச வாசல் இருக்கும், அந்த சதுரம் செவ்வகம் என்ற அமைப்பில் இருக்கும். அந்த வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்கும். போர் வடகிழக்கில் போட்டிருப்பாரு. இந்த மாடிப்படி அமைக்கிற முறை எல்லாருமே தப்பு பண்றது அந்த மாடிப்படியில தான். அவர் என்ன அழகா மாடிப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. வடமேற்குல கேன்டிலிவர் டைப்ல ஓப்பன் படி வடமேற்குல அமைச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. எல்லாருமே தவறு பண்றது இந்த மாடிப்படியில தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிறப்பா அந்த வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு இயற்கையோடு சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி ஒரு பிளசண்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட வீட்டை நம்ம இப்போ கம்ப்ளீட்டா பார்த்துருவோம். என்னன்னா, அவர் இன்னும் காம்பவுண்ட் போடல. காம்பவுண்ட் இப்போ இன்னும் கூடிய சீக்கிரம் போட்டுருவாரு. அதுக்கு உண்டான பணியெல்லாம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வீட்டை பார்க்கலாம் வாங்க. வாங்க, நம்ம இப்போ ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு உச்ச வாசல் அமைப்பு இப்படிதான் இருக்கணும். வடக்கு பார்த்த வீடுனா உச்ச வாசல் இந்த மாதிரி தான் இருக்கும். வடகிழக்கு பகுதி ஜன்னல் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, ஜன்னல் இருக்கும். அப்படி உள்ள வந்திருப்போம். அப்படியே வீட்டுக்கு உள்ள வரும்போது ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, இது கிழக்கு பக்கம், வடகிழக்கு கிழக்கு ஜன்னல், இது வடகிழக்கு வடக்கு ஜன்னல். இந்த 2 ஜன்னலுமே 24 மணி நேரம் திறந்தே இருக்கணும், மூடக்கூடாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக திறந்தே தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹாலாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் கூட நம்ம இந்த ஹாலில் வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்கு. அடுத்து நம்ம கிச்சன் பார்க்கலாமே. ஏன்னா லேடிஸுங்க வீட்டில் லேடிஸுங்க அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் கிச்சனில் தான் இருப்பாங்க.
அந்த கிச்சன்ல இருந்து சமைக்கக்கூடிய சமையல் வந்து ஆரோக்கியமான சமையலாகவும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டேஸ்டியான ஃபுட்டாகவும் கொடுக்கணும்னா அது தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிச்சன்ல இருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா தான் அந்த சாப்பாடு வந்து ஒரு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல ருசியும் கொடுக்கக்கூடிய சமையலா இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் ஒரு அருமையான கிச்சன். அந்த கிச்சன்ல வந்து உச்சப்பகுதி வடக்கு ஒட்டி நம்ம ஒரு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்கோம். ரொம்ப அருமையா இருக்கு. பின்னாடி போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுவும் அருமையா இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணும்போது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைப்பாங்க. அதாவது அந்த புகையெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு சிம்னின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதை வெளியே கொண்டு போகிறதுக்கு வைப்பாங்க. அது வந்து உச்சப்பகுதியான தெற்கு பகுதியில் தான் வைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக அப்படியே பின்னாடி போட்டிருப்பாங்க. அந்த அமைப்பு தவறு. இந்த வீட்டில் பாருங்க அழகா வச்சிருக்காங்க. நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல கிச்சன் செட்டப் அருமையா பண்ணியிருக்காங்க. வீடுன்னா கிச்சன்னா இப்படிதான் இருக்கணும். ஸோ ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்து நம்ம பூஜை ரூம் பார்க்கலாம். பூஜை ரூம் பாருங்க. ரொம்ப வந்த உடனே திருச்செந்தூர் முருகர் வந்து வரவேற்கிறாரு. நல்ல ஒரு வேல் வாங்கி அழகா வேல் பூஜை பண்றாரு. அத இந்துக்களுடைய அடிப்படையான ஒரு பூஜையில வந்து வேல் பூஜை தான் அடிப்படையான பூஜை. அதுக்கப்புறம் தான் மற்ற பூஜையெல்லாம் இதை வந்து அழகா அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. பூஜை ரூம்ல நீட்டா வச்சிருக்காங்க. இது வந்து இந்த வீட்டோட வடமேற்கு பகுதியில பூஜை ரூம் வச்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இந்த ரூமோட வடகிழக்கு பகுதி பாருங்க, ஒரு உச்சப்பகுதி ஜன்னல் இருக்கும். இந்த வடமேற்கு மூலையில வடக்கு பகுதியில ஒரு ஜன்னல் இருக்கு. உச்ச பகுதியில நம்ம வந்து என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீடா இருந்தாலும் சரி, அது ரூமா இருந்தாலும் சரி, உச்ச பகுதியில வாசல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த வகையில இந்த பூஜை ரூம் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் போறோம். மாஸ்டர் பெட்ரூம் போற வழியில இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வைக்கணும். இன்னும் அவங்க வைக்கல. அதுக்கு உண்டான டேப் ப்ரொவிஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல வச்சிருவாங்க அவங்க. ஸோ உள்ள பெட்ரூம் போலாமே வாங்க. பாருங்க, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அதாவது தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறை வந்து குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறை. அந்த அறையில உச்சப்பகுதி கிழக்கு ஓரம் ஒரு ஜன்னல். எப்பவுமே ஒரு ரூம்னா 2 ஜன்னல் அமைப்பு இருக்கணும். அது கிராஸ் வென்டிலேஷன் இருப்பாங்க. அப்போ அந்த கிராஸ் வென்டிலேஷன் இருந்தாதான் ஒரு பக்கம் காத்து வெளியில வரும், ஒரு பக்கம் காத்து உள்ளார போகும். அப்போ சர்க்குலேஷன் இருந்தால் தான் அந்த ரூம்ல வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். காத்து இருந்தால் தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். ரெண்டாவது வெளிச்சம் அந்த உச்சப்பகுதியிலேருந்து வரும்போது ரொம்ப நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அந்த வகையில இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல தெற்க பார்த்த சோத்துல கிழக்கு ஒட்டி உச்சப்பகுதியில ஜன்னல், மேற்க சோத்துல வடக்கு ஒட்டி உச்சப்பகுதியில ஜன்னல். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வடமேற்கு பகுதியில. ஸோ ரொம்ப பிளசண்டா இருக்கு வீடு. எல்லாருமே ஒரு வீடு கட்டி வாழணும்னா இந்த மாதிரியான ஒரு வீட்டு அமைப்பு நம்மளும் கட்டி வாழணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சின்ன பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அறையில தெற்கு பக்கம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உச்ச பகுதியில் ஜன்னல். ஃபியூச்சர்ல இவங்களுக்கு இந்த தென்மேற்கு பகுதியில் ஏதாவது பீரோ வைக்கணும், இல்லை கபோர்டு கட்டணும், அலமாரி கட்டணும் அப்படின்னா இந்த பகுதியில் கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான வீடு, ஒரு நல்ல வாஸ்துப்படி அமைஞ்சுள்ள வீடு, ஒரு நல்ல பெரிய ஹாலு. எல்லா ஜன்னலும் திறந்துருக்கு. திறந்த உடனே ஃபேனே தேவையில்ல, அவ்வளோ காத்தோட்டமாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டி வாழணும்னு முதல்ல ஆசைப்படணும். நிச்சயமா ஆசைப்படும் போது அது நடக்கும். ஸோ நீங்களும் வீடு கட்டுறதுக்கு நினைக்கிறீங்களா? முதல்ல ஆசைப்படுங்க. இதை வந்து எனக்கு ஒரு கனவு திட்டமாக நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ஒரு விஷன் போர்டாக ரெடி பண்ணி, நான் இந்த மாதிரி தான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணி நீங்கள் பார்க்கும்போது, தினமும் அதை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய ஆசை நிறைவேறும். நீங்களும் ஒரு நல்ல வாஸ்துப்படி வீடு கட்டி வாழணும்னு நானும் ஆசைப்படுறேன். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்துப்படி கட்டின வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டை பார்த்து முடிச்சாச்சு. ஒரு அழகான வடக்கு பார்த்த மனை, உச்ச வாசல், ரொம்ப அருமையா இருக்கு.
வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கல்ல, என்ன ஒரு பெரிய ஹாலு, அழகான ஒரு ஹாலு. அந்த ஹாலில் வந்து வடகிழக்கு பகுதியில் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு வீட்டோட அடிப்படையான விஷயமே அந்த வடகிழக்கு ஜன்னல் தான். வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கக்கூடிய வீட்டில் 24 மணி நேரம் அந்த ஜன்னல் வந்து திறந்துருக்கணும். ஒரு வாரம் ஃபுல்லாக திறந்துருக்கணும், ஒரு மாதம் ஃபுல்லாக திறந்துருக்கணும், ஒரு வருஷம் ஃபுல்லாக திறந்துருக்கணும். ஸோ இதுதான் அந்த வாஸ்துவனுடைய அடிப்படை விஷயத்துல. அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டோட வடகிழக்கு கார்னர்ல இருக்கக்கூடிய வடக்கும் கிழக்கும் வந்து ஜன்னல் திறந்த அமைப்புல இருக்கணும். அந்த அமைப்பு அருமையா அவரு பண்ணியிருக்காரு. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிச்சன். எப்படி பெண்கள் வந்து அதிகமான நேரம் அந்த கிச்சன்ல இருப்பாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிளசண்டா பண்ணியிருக்காரு அந்த கிச்சன் வந்து. ரொம்ப அருமையா இருக்கு. அந்த உச்ச பகுதியில் ஜன்னல் வச்சு அந்த புகையை போகிறதுக்கெலாம் வந்து அந்த சிம்னியோட அவுட்புட்லாம் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கு உச்சப்பகுதியில் ஒரு ஓப்பன் கொடுத்து பின்னாடி வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு வழி ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமான வீடு அது. ஒரு ஒரு அற்புதமான கிச்சன். அதாவது வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் இருந்ததுன்னா அங்கே சமைக்கக்கூடிய உணவு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் ரொம்ப டேஸ்டியான உணவாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் ஒரு அருமையான கிச்சன் நல்லா இருக்கு. அப்படியே நம்ம வந்தோம்னாக்கா பூஜை ரூம் பார்த்துருக்கீங்க. அந்த பூஜை ரூம் பாருங்களேன், என்ன நீட்டாக வச்சிருக்காரு. அவர் செய்கிற தொழில் வந்து அழுக்கு நீக்கப்பட்ட துணி. அது வந்து சுருக்கமாக இருக்கும், கொஞ்சம் கசங்கி போயிருக்கும். அதெல்லாம் வந்து பளபளப்பாக்கி அதை வந்து ஒரு முறையான ஒரு சூடு வச்சு ஒரு அதை வந்து அந்த சுருக்கத்தை நீக்கிற மாதிரி அவரோட பூஜை ரூம் பாருங்க, அப்படியே பளபளப்பா இருக்கு பாருங்க. அதே மாதிரி சுருக்கம் நீக்கப்பட்ட பளபளப்பான துணி மாதிரி அவரோட பூஜை ரூம் வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கு பாருங்க. அதுல அழகா வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்லலாம்னா, வேல் வழிபாடு. நம்முடைய இந்து மதத்துல அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, முதல் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டது வேல் வழிபாட்டு தான். அந்த வேல் வழிபாடு இவர் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாறி இருக்காரு. ஸோ அந்த வேல் வழிபாடு, வேல் அழகா வாங்கிட்டு வந்து திருச்செந்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு அழகா ஒரு ஒரு பீடம் ரெடி பண்ணி அதில் வச்சு பின்னாடி அந்த திருச்செந்தூர் முருகர் ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து இது மாதிரி தான் நம்மளும் பூஜை ரூம் வச்சிருக்கணும். எவ்வளோ நீட்டாக வச்சிருக்காரு பாருங்க. பூஜை ரூம்னா இப்படிதான் இருக்கணும். வந்து ஒரு ஒரு வீட்டை ஒரு வீட்டோட மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத அவங்க பூஜை ரூம் வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ அந்த வகையில் இந்த பூஜை ரூம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. அப்போ அவரும் வந்து அவருடைய மனசும் வந்து ரொம்ப பிளசண்டா இருப்பாங்க. அவங்க அந்த நேர்மையான மனிதர்ன்றது இந்த பூஜை ரூம் வந்து அவரை காட்டுது. வாங்க நம்ம அடுத்து வந்து அவருடைய பெட்ரூமை போய் பார்க்கலாம். பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாஷ் பேஷன் வைக்கிற ஏரியா. அது ஃபியூச்சர் அமெண்ட்மெண்ட்டாக அது வந்து அவர் பண்ணிடுவார். அதுக்கான ப்ரொவிஷன்லாம் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. இப்போ உள்ள பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அது தென்மேற்கு பெட்ரூமு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அங்கே உள்ளே போன உடனே 2 பக்கமும் ஜன்னல் இருக்கு. அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து மூக்கு 2 இருக்கும். மூக்கில் வந்து துவாரம், ஒன்று காற்று உள்ளே போகிறதுக்கும் இன்னொன்று காற்று வெளியே வர்றதுக்கும். அந்த மாதிரி ஒரு வீடுனா ஒரு அறைனா 2 ஜன்னல் அமைப்பு இருக்கணும். ஒன்று காற்று உள்ளே வர்றதுக்காகவும் இன்னொன்று வெளியில் போகிறதுக்காகவும் சர்க்குலேஷன் இருக்கும். அப்போதான் வந்து நம்ம அங்கே அந்த ரூமில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு அந்த மூச்சு திணறல் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இடமா அது இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த தென்மேற்கு அறை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் போட்டிருக்காரு, தெற்கு மேற்கு லாஃப்ட் போட்டு அதில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சிருக்காரு. வீட்டை வந்து அழகாக வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய டாய்லெட் பாத்ரூம் அந்த அட்டாச்சு. அது வந்து அந்த ரூமோட தென்மேற்கு பெட்ரூமோட வடமேற்கு பகுதியில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சின்ன ஒரு பெட்ரூம் இருக்குது.
சின்ன பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு வீடுனா நம்ம வந்து ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், இன்னொன்று யாருன்னா விருந்தினர் வந்தால் தங்கறதுக்கு உண்டான ஒரு அறை இருக்கணும். அந்த விருந்தினர்கள் வந்தால் தங்கறதுக்கு உண்டான அறை அது வந்து வீட்டோட தெற்கு பகுதியில் மைய பகுதியில் இருக்கு. ஸோ ஒரு வீடுனா எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமான ஒரு வீடு. ரொம்ப ரொம்ப ப்ளசண்டான வீடு. நம்ம வந்து பெரிய வீடு கட்டி வாழ்றதை விட இந்த மாதிரி ஒரு அளவான வீடு கட்டி ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான வாழ்க்கையை நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடு வந்து ஒரு உதாரணமான வீடா இருக்கும். அந்த வீட்டை பத்தி அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி வீடு கட்டினாரு அப்படின்றத பத்திலாம் நம்ம வந்து இப்போ அவர் கூட ஒரு சின்னதா ஒரு நேர்காணல் பண்ண போறோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். ராமமூர்த்தி தானே உங்க பேரு? ஆமாம் சார், ராமமூர்த்தி. நீங்க என்ன தொழில் பண்றீங்க ஐயா? சின்ன வயசுலேருந்தே சார் நான் வந்து அயன் பண்ணுற வேலை பார்க்குறேன். சின்ன வயசுல இருந்து அயன் பண்ற வேலை தான் பாக்குறீங்க. அதுல எவ்வளவு வருமானம் வரும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு 500 இருந்தது. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் சார். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு அயன் பண்ணி எடுக்கிறீங்க. ஆமாம் சார். அதுக்கு ஏதாவது முதலீடு பண்றீங்களா? ஆமாம் சார், அதுக்கு முதலீடு வந்துட்டு அடுப்பு கறி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சார். இப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டீம் அயனிங்லாம் வந்துடுச்சு இல்ல? ஆமாம் சார். அந்த மாதிரி என்ன பண்றீங்களா இல்ல நார்மலா இந்த கறி போட்டு மட்டும் தான்? ஸ்டீம் அயர்னு இப்போதைக்கு இல்லை சார். ஆனா கரண்ட் பாக்ஸ் இப்போ வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வாங்கி ரன் பண்றீங்க. ஆமா சார். கூட யாருன்னா ஆள் போட்டு பண்றீங்களா நீங்க மட்டும் தான்? நானும் பண்ணுவேன். கூட வேலை கொஞ்சம் இதுவா இருந்தாக்கா கூட தர வச்சுக்கோங்க ஒரு ஆளை. கூட ஆள் போட்டு தான் பண்ணுவீங்க? செய்வேன். ஓகே. அவருக்கும் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? சம்பளம். இப்ப நீங்க வீடு கட்டிருக்கீங்கல்ல? ஆமா சார். எவ்வளவு நாள் ஆச்சு வீடு கட்டி? சார் வீடு கட்டி 1 வருஷம் 1 மாசம் சார். 1 வருஷம் 1 மாசம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது சார். எப்படி வீடு கட்டினீங்க நீங்க? சார் வீடு கட்டுறதுக்கு எனக்கு பழைய வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தோம். ஆனா எனக்கு ஒரு வாஸ்து பிரகாரம் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து நிறைய பேர் கட்டி இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்தது சார். சரி, அதை கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காத கொஞ்சம் நான் தேடிக்கிட்டு இருக்கிற போது எனக்கு அப்பதான் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு நான் அயன் துணி எடுக்கும் போது சொன்னாங்க சார் அம்மா, இந்த மாதிரி சார் வாஸ்து பாக்குறாருன்னு சொல்லிட்டு சார். அப்போ சரி நான் இடம் வாங்கினதும் சரி எனக்கு ஒரு ஆசை வந்தது. சரி வாழ்க்கையில ஒரு தடவை வீடு கட்டுறோம், அது சூப்பரா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்ததுனால நான் உங்ககிட்ட கேட்டேன் சார். அப்ப நம்ம இடம் வந்து பார்த்தோம்ல? ஆமா சார், வந்து பாத்தீங்க சார். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னோம், இந்த இடம் வந்து எந்த அமைப்புல இருக்குன்னு சொன்னோம். இடம் பார்த்துட்டு தெருக்குத்து நல்லா இருக்கு, வடகிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு கார்னர் பிளாட், நல்ல தெருக்குத்து நீங்க அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் போட்டு கொடுத்தோம். ஆமா சார், நீங்க பிளான் போட்டு கொடுத்தீங்க. என்ன ஆச்சு அந்த பிளான்? அந்த பிளான் பிரகாரம் எல்லாமே நீங்க எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லா ஆளுங்களும் வந்து நமக்கு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா சூப்பரா ஒத்துழைச்சு நம்மளுக்கு வேலை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி முடிச்சோம்னே நமக்கு தெரியல சார். தெரியல. ஆமா சார். நல்லா வீடு ஆரம்பிச்சிங்கல்ல? ஆமா சார். அப்போ எவ்வளவு கையில பணம் வச்சிருந்தீங்க சார்? அன்னைக்கு வந்து என் கையில இருந்தது 1,40,000 ரூபாய். அவ்வளவுதான் இருந்தது. ஆனா எத்தனை சதுரம் வீடு கட்டி இருக்குது? இது 7,4 சதுரம் சார். 7,4 சதுரம். எப்படி அந்த பணம் கம்மியான அமௌண்ட்டை வச்சு எப்படி நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சீங்க? அது ஆரம்பிக்கும் போது சார் நான் ஆரம்பிச்சுட்டேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்தது. சரி நானு என்ன பண்றதுன்னு ஒரு இதுவா இருக்கும்போது பேங்க்குக்கார் வந்து என்னை கேட்டாங்க சார், இந்த மாதிரி பேஸ்மெண்ட் போட்டிருக்கீங்களே லோன் எதனா வேணுமான்னு சொல்லிட்டு. நானும் கேட்டேன். அவங்க நான் நினைச்சிட்டு பேங்க்கார் அவங்களே கேட்டாங்களா? அவங்களே வந்து கேட்டாங்க சார். இங்க வந்து கேட்டாங்க சார். பிளாட்ல வந்துட்டு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்க சார். ஆனா எனக்கு டென்ஷனா இருந்தது, என்ன பண்ண போறோம் எப்படி செய்ய போறோம்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா அது அவங்களா தேடி வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. பணம் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் ஹாப்பி, வீடு கட்டி முடிஞ்சாச்சு. ஆமா சார். சரி, இப்போ 1 வருஷம் 1 மாசம் ஆச்சு இல்ல? ஆமா சார். பழைய வீட்டுல இருந்தீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப இருந்த வாழ்க்கை நிலைக்கும் இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புக்கும் எப்படி இருக்கு வித்தியாசம் சார்? பழைய வீட்டுக்கும் இந்த புது வீட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சார். நான் பிரமிச்சு போயிருக்கிறேன். ஏன்னாக்கா நான் அங்க வந்து மாமூலா ஏந்திரிப்பேன், வேலை போவேன், ஒன்றும் இது இருக்கா சார். இங்க இந்த வீடு கட்டணத்துல இருந்து காலையில ஏந்திரிக்கிறது, ஒரு சாமி குளிச்சுட்டு ஒரு பூஜை பண்றது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த வீடு கொண்டு வந்துருச்சு. வீடு கொண்டு வந்துச்சு. நம்புறீங்களா? ஆமா சார், நம்புறேன் சார். உங்களுடைய ஃபியூச்சர் திட்டம்னா என்ன? இப்போ வந்து இப்ப நிறைய பேர் வாஸ்து பாக்குறாங்க. சரி சார். வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இடம் வாங்கிடுறாங்க. ஆமா சார். உங்களை மாதிரி வேலை செய்யறவங்க அவங்க வந்து நல்ல வீடு கட்டணும்னா உங்களுடைய கருத்து அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கும்?
சார் வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு சார். ம். அந்த ஒரு தடவை நல்ல வாஸ்து பிரகாரம் வச்சு நல்ல ஆலோசகரை வச்சு கட்டிட்டோம்னா லைஃப் நல்லா செட்டில் ஆகலாம் சார். நல்லா செட்டில் ஆகலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை, குறையில்லாத செல்வம். குறையில்லாத செல்வம், ஆரோக்கியமான வாழ்க்கை, நிறைவான செல்வம். செல்வம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமா உங்களால அந்த வாஸ்துப்படி கட்டின வீட்டுல இருக்க முடியுமா? நல்ல அருமையா உணர்றா சார். நான் இப்போ உணர்றீங்க? ஆமா சார். இப்போ நல்ல வாஸ்து கன்சல்டன்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க சார்? அது கடவுள் விட்ட வழி. அது கடவுள் எனக்கு உங்களை இது பண்ணதுல இருந்து நம்ம நீங்க சொல்றத நான் நம்புறேன் சார். நான் அதை செஞ்ச பிறகு எனக்கு மாற்றங்கள் இருக்கிறதால நான் உங்களை நம்புறேன் சார். இப்போ சொல்றது நீங்க செஞ்சதுனால மாற்றம். ஆமா சார், நீங்க இப்படி பண்ணுங்க. நான் எதுவுமே நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சுட்டேன். அது இப்போ எனக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி. ஓகே, பரிகாரம் ஏதாவது சொன்னோமா நம்ம? எதுவும் இல்ல சார், பரிகாரம்லாம் எதுவும் இல்ல சார். நிச்சயமா எதுவும் சொல்லல? இல்ல சார், எதுவும் சொல்லல. இப்போ பரிகாரம் சொல்ற ஆட்கள் நல்ல ஆட்களா, பரிகாரம் சொல்லாத ஆட்கள் நல்ல ஆட்களா? பரிகாரம் சொல்லாதவங்க தான் சார் நல்லவங்க. அப்ப எப்படி நல்லவங்களா இருக்க முடியும் சார்? நல்லவங்க நம்ம கையில ஒன்னும் இது இல்லையா சார். நல்லவங்க கடவுள் நமக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த ஆளை அனுப்பிச்சு விடுவாரு சார். சரி, இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது கோவிலுக்கு எதனா போக சொன்னாங்களே? ஆமா சார், திருப்பதிக்கு போயிட்டு வர சொன்னீங்க சார். போனீங்களா நீங்க? போயிட்டு வந்தா சார் நான் ஆரம்பிச்சேன். திருப்பதியில போய் என்ன பண்ணீங்க சார்? திருப்பதியில போயிட்டு நம்மளால முடிந்த காணிக்கை செலுத்திட்டு மொட்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் சார். பட் நான் உங்களை மொட்டை எல்லாம் போட சொல்லல. இல்ல சார், நீங்களா போட்டாங்க. ஆமா, திருப்பதி போனா மொட்டை போடக்கூடாது. சரி சார். திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா சார், கம்ப்ளீட்டா முடிஞ்சது. கம்ப்ளீட்டா நல்லா முடிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோவில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். எந்த கோவில் போனீங்க? திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் சார். திரும்பி மறுபடியும் நன்றி சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் திருச்செந்தூர் போய் வந்திருக்கேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க? ஆமா சார். திருச்செந்தூர் அடிக்கடி போறீங்களோ? ஆமா சார், போயிட்டு வருவோம் சார். ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது உங்களுக்கு மாற்றம் நீங்க என்ன உணர்றீங்களா? இருக்கு சார், நிச்சயமா உணர்றீங்க? கண்டிப்பா இருக்கு சார். எப்படி பணம் வருதா இல்ல ஆரோக்கியம் எதுனா வீட்டுல இருக்கா சார்? பணம் நம்ம செய்யற அளவுக்கு வந்துற போது, ஆனா மனசு திருப்தி இருக்கு சார். மன திருப்தி இருக்கு. மன திருப்தி இருக்கு. சரி, ஓகே. நீங்க பழைய வீட்டுல இருந்தீங்கல்ல? ஆமா சார். அப்போ ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதா? ஆமா சார், மருந்து அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாத, நானே கூட ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில இருந்தேன் சார். அதுக்கப்புறம் அந்த நம்ம சில இதெல்லாம் தாண்டி வந்துதான் அந்த இது மாதிரி வரணும். எல்லாரும் சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம் கட்டினா ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர், என் நண்பர்கள். அப்பதான் எனக்கு இத நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணேன் சார். நம்மளும் அதை அனுபவிக்கணும் சார். அந்த ருசியை நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு நீங்க வாஸ்துப்படி கட்டிட்டீங்க வீடு. ஆமா சார். கட்டினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மருத்துவ செலவுகள் குறைஞ்சதா? குறைஞ்சிருக்கு சார். குறைஞ்சது. எவ்வளவு குறைஞ்சிருக்கும் சார்? அப்பைக்கும் இப்பைக்கும் பாதி குறைஞ்சிருக்கு. 50% குறைஞ்சிருக்கு. 50% குறைஞ்சிருச்சு. இப்ப அந்த மருத்துவ செலவு பண்ணீங்கல்ல? ஆமா சார். அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க சார். ஆரோக்கியமா இருப்போம். அவங்க மேற்கொண்டு அவங்களுடைய லைஃப முன்னுக்கு கொண்டு போற அளவுக்கு அவங்க திறமை ஆயிட்டாங்க. ஓகே, அதுக்கு காரணம் வாஸ்து தான் நம்புறீங்க இல்லையா? சரி, ஓகே. உங்களை மாதிரி அதாவது டே டு டே லைஃப்ல தினம் எனக்கு இவ்வளவுதான் வருமானம் வருது, என்னால வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது நம்ம வந்துட்டோம். அதாவது வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதிர்ஷ்டங்களும் வரும். அதுக்கு ஒரு நல்ல வாஸ்து பிரகாரம் வீடு கட்டினோம்னா அந்த முருகன் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு சார். முருகர் தான் கொடுப்பாரா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, உழைக்கணும். உழைப்பு தான் பிரதானம். நான் உழைக்கிறேன். ஓகே சார். நான் டெய்லி காலையில போறேன், என் வேலையை பார்க்குறேன், வீடா போறேன், துணி எடுத்துன்னு தேய்ச்சி கொடுக்குறேன். அதனால எனக்கு பணம் வருது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, முழுமையா நம்பி அந்த வேலையை செய்யுங்க. ஈடுபாடு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒழுக்கம் இது 4ம் இருந்தா உங்களாலையும் வீடு கட்ட முடியும். எந்த சாதனையும் உங்களால செய்ய முடியும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், ஒழுக்கம், ஈடுபாடு. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், ஈடுபாடு இது இருந்தா போதும். ஓகே சார். எல்லாராலையும் வாஸ்துப்படி வீடு கட்ட முடியும். ஓகே, இப்ப நீங்க அந்த பாயிண்ட் ஓரளவுக்கு மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஈடுபாடு, ஒழுக்கம் இது இருந்தா
நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களாலே நல்ல வீடு கட்ட வீடு முடியும். கட்ட முடியும். ஓகே, ஓகே சார். இப்ப பேசுவோமா? ஓகே. இப்போ நீங்க வந்து வாஸ்துப்படி வீடு கட்டியாச்சு. ஓகே சார். ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க வந்து ஃபீல் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஓகே சார். இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஆமா சார். உங்களை மாதிரி தினம் தினம் பணம் சம்பாதிச்சு அவங்க வந்து குடும்பம் நடத்துறவங்களா இருக்கும், இல்ல பணக்காரங்களா இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து நல்ல லைஃப், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும்னா அவங்க என்ன பண்ணணும்? கடுமையான உழைப்பும் தன்னம்பிக்கை இருந்து நல்லா அவங்க வேலை செஞ்ச, அவங்க எவ்வளவு வேலை செஞ்சு அவங்க தன்னம்பிக்கையோட நம்ம ஒழுக்கமா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மேன்மேலும் நீங்கள் வந்து நிச்சயமா நல்ல வாழ்க்கை அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால வாழ நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். சரி சார், நன்றி சார். ஸோ அவர் எப்படி அந்த வீடை கட்டினாரு, அவருடைய கனவு என்ன அப்படின்றதெல்லாம் சொன்னதை நீங்க அழகா கேட்டிருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவை அடையணும்னா அதை அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்னென்னலாம் வேலை பார்த்தாரு. உங்களுடைய கனவு வந்து பலிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆளாகவும், நேரத்தை வந்து குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும், அடுத்தவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நமக்கு உண்டான நேரத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன அற்புதமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் நிச்சயமான இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வீடு கிடைக்கும். உங்களாலையும் இந்த மாதிரியான வீடு கட்ட முடியும். அதற்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி புரியும். இந்த அற்புதமான அவரை வந்து நேர்காணல் செய்ய வைத்த திருச்செந்தூர் பழனி முருகருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.